ஹாய், ஹலோ, வணக்கம். நம்ம இப்போ மல்லி சீரியல் ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாமோங்க. நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மல்லி, விஜய் இவங்க 2 பேரும் ஒரு வீட்டில் தனியாக இருக்காங்க. அவங்களோட வெண்பா, அதுக்கப்புறம் அன்னபூரணி அம்மா, அப்புறம் நாகு எல்லாருமா தான் இருக்காங்க. இருந்தாலும் அந்த வீட்டை விட்டே வந்து கிளப்புறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க இந்த ராஜேஸ்வரி. ஸோ ராஜேஸ்வரி பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை. ஸோ இந்த விஷயத்தை எப்படியாவது வந்து இவள ஒரு ஓரம் கட்டணும். அப்பதான் நம்ம வாழ்க்கைய நம்ம வாழவே முடியும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம விஜய் முடிவு எடுக்கிறாங்க. விஜய் வந்து மல்லி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. மல்லி, இவ பாட்டுக்கு வீடு ஏறி வந்து இவ்ளோ விஷயத்த பண்ணியிருக்கா. நீ என்கிட்ட ஏன் மறைச்ச? ஆல்ரெடி வந்தால்ல வீட்டுக்கு. அப்பவே என்கிட்ட சொல்லியிருக்கணும்ல. இப்போ வந்து நம்ம வீடெல்லாம் பார்த்துட்டு நம்மள இப்ப காலி பண்ற அளவுக்கு வந்து ஓனர்கிட்டயே பேசிட்டா. ஸோ இந்த மாதிரி நம்ம மறுபடியும் விட்டு விட்டு அவள போனா போகட்டும்னு விட்டுட்டு போனா, அவ இன்னும் கொஞ்சம் தான் மேல ஏறி வந்து நம்மள டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கா. அதனால இப்போ அவளே சும்மா விடுறதே கிடையாது. அவ எங்க இருக்கிறாளோ அந்த இடத்துக்கு தேடி கண்டுபிடிச்சாவது அவள என்ன பண்ண போறேன் பாரு! அப்படின்ற மாரி பயங்கர கோவத்தோட பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ பக்கத்துல அன்னபூர்ணி அம்மா வந்து, "கொஞ்சம் பொறுமையா இருங்க மாப்ள. என்ன பண்றது? கொஞ்சம் பார்த்துக்கலாம் இருங்க." அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம வெண்பாவ வீட்டுக்கு கூட்டிட்டு போறதா இந்த கதிரேசன் வந்து முடிவு பண்ணியிருக்காரு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜோசியர கூட்டிட்டு வராங்க. வீட்ல வந்து ஒரே பிரச்சனையா, ஒண்ணும் வந்துட்டு அவ்வளோ நல்லதா இல்ல. அதனால ஜோசியர கூட்டு வந்து பார்க்கும்போது, அவங்க சொல்றாங்க, அனாமிகாவோட குழந்தைய அவங்களுடைய வாரிசு மூலியமா தான் பார்த்தீங்கன்னா, மகாலட்சுமி இருக்காங்க. அந்த மகாலட்சுமி உங்க வீட்டுக்கு வந்தா மட்டும் தான் உங்க வீடு நீங்க நெனைக்கிற மாதிரி இருக்கும். அதாவது செல்வத்திலயும் சரி, பெயர் புகழ்லயும் சரி எல்லாமே வந்து அந்த ஒரு உயிர்ல தான் கலந்திருக்கு. அந்த ஒரு உயிர் வந்தாக்க எல்லா மகாலட்சுமியும் திரும்ப போனது எல்லாமே வந்துரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு ஜோசியர். ஸோ கதிரேசன் அடுத்த டார்கெட் வெண்பாவை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றது தாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.